அண்ணே நான் போயிட்டு வரேன். சித்து காஃபி குடிச்சிட்டு போப்பா. இல்ல நீ டைம் ஆயிடுச்சு. டிஃபன் தான் சாப்பிடல, கொஞ்சம் காஃபி அது குடிச்சிட்டு போயேன்ப்பா. ஏய், நல்ல காஃபிக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், ஆனா காஃபியை தியாகம் பண்ணக்கூடாது. ஐயோ அண்ணி அனு ஃபோன் பண்றா. இவ தொல்லை தாங்க முடியாது. நீங்க பேசுங்க ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. ஹலோ அக்கா, நானும் சித்தார்த் இருக்காரா? சித்தார்த் வீட்ல இல்லையம்மா. இந்த போன் சித்தார்த் தானே? வீட்ல மறந்துட்டு போயிட்டாமா. நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அக்கா, போன் சித்தப்பா கிட்ட கொடுங்க. சித்தப்பா கிட்ட கொடுக்க சொல்றா. சித்தப்பா என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஹலோ, ஏய் சித்தார்த் வீட்ல இல்லம்மா. என்னமோ அவனும் அவன் வேலையும். அவன் வீட்லயே இருக்கிறது இல்லம்மா. காலையில கூட டிஃபன் சாப்பிடாம வேலை வேலைன்னு ஓடிட்டான். அந்த டிஃபனை இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எது வேணாலும் வேஸ்ட் ஆகலாமா, ஆனா டிஃபன் வேஸ்ட் ஆக கூடாது. என்ன சொல்ற? ஆமா ஆமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போனை மட்டும் பாபு கிட்ட கொடுங்க. பேசுறா. ஹலோ ஆன்ட்டி, நான் எப்பயும் உண்மைதான் பேசுவேன். ஏய் வேணடா டடா. 10 ரூபாய் நோட்டு மேல சத்தியமணி சொல்றேன், அவர் எங்க போனாருன்னே தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. பாய் ஆன்ட்டி. ஓகே பாய். எப்படி ஆக்டிங்? இதே ஆக்டிங் ஸ்கூல்ல பண்ணு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். சித்துப்பா. இது ஓவர் ஆக்டிங். இதுக்கு முன்னாடி பண்ணியே அது சூப்பர் ஆக்டிங். அதே மாதிரி பண்ணு, உனக்கு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும். நீங்க மட்டும் வாழ்க்கையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பொய்க்கு துணையா தம்பி இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா அக்கா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அண்ணன் பையன் இருக்கான். என்ன ஃபேமிலி இது? மத்தவங்க எல்லாம் லஞ்சம் வாங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இங்க நீங்க இவ்வளவு ஓப்பனா பொய் சொல்றீங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன பார்த்து பயப்படுறீங்க. நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன். ஏன் சித்தப்பா கூட ஓவரா சாப்பிடுறாரு. நான் ஒன்னும் டைமை வேஸ்ட் பண்றதுக்காக வரல. நீ ராமேஸ்வரம் போறியே, அண்ணன் இந்த லெட்டர் கேவி சாரை பார்த்து கொடுக்க சொன்னாரு. கேவி சார் ராமேஸ்வரத்துல இருக்காரு? ராமேஸ்வரத்துல தான் இருக்காரு. அதான் அவரோட சொந்த ஊரு. நான் கூட உன்னோட வரணும்னு நினைச்சேன். டிக்கெட் கூட ட்ரை பண்ணேன், ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. என் வாழ்க்கையே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இது கூட கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நீயாவது கன்ஃபார்ம் பண்ணியா? நான் செட்டில் ஆயிடுவேன்ல. ஓகே சித்தி. சித்தியா? சித்தியா சொல்லும். எங்களுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். அது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு எப்படி சொல்றீங்க? பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னதால தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த சண்முகநாதன் எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு 7 ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமையாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அவன் எத்தனை வருஷமா ஜாதகம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 5 வருஷம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவன் பண்ற தொழிலே வேற. மிளகா மூட்டைக்குள்ள துப்பாக்கியை ஒளிச்சு வச்சு வியாபாரம் பண்றவன் ஊர்ல பேசிக்கிறாங்க. சார் ஏன் சார் எடுக்கிறீங்க? வைங்க அதை. அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற மிளகாக்கும் உங்ககிட்ட இருக்கிற மிளகாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லையே, ரெண்டும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஏன் ரேட் அதிகமாக சொல்ற? அந்த சண்முகநாதன் ரேட்டை கம்மியாக சொன்னாரு. அவன் ஃப்ரீயாக கூட கொடுப்பான். ஃப்ரீயாவா? நான் மிளகா மட்டும் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் மிளகா வியாபாரத்தோட திருட்டுத்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டான்? சூப்பரா இருக்கு. வணக்கங்க. ஐயோ, குரலும் அதை விட சூப்பரா இருக்குங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்க வந்திருக்க, அவ்வளவுதானே? இவனுக்கு அடுத்து நீதான். குரு, அந்த பொண்ணு எனக்காகவே வந்தா மாதிரி இருக்கு. எங்க 2 பேரையும் செட்டப் பண்ணி விட்டுருங்களேன். செட்டப் பண்ணி விடுறதுக்கு நான் என்ன மாமாவாடா? மிளகாயை அரைச்சு தேய்ச்சி விட்டுருவேன். எங்கன்னு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சு போச்சு. ஆல் கிளியர் சார். புரிஞ்சிருச்சுமா கல்யாண பிரச்சனைன்னு. ஜாதகம் சரியில்லைன்னா வாழ்க்கையே சரி இருக்காது. நீ வாமா, நீ போயா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? மிளகாவை எடுத்து சொருகுவேன், எரியும்னு சொன்னீங்க. எங்கன்னு கேட்டீங்க. அப்ப நீ என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சுங்கன்னு சொன்னேன். எங்க புரிஞ்சது? நீ உட்காருமா. இவர் யாரே? உன் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் இல்ல, நமக்கு ஆப்பு.
ஏசிபி சித்தார்த் ஃப்ரம் சென்னை. போலீஸ்காரங்க கிட்ட நான் சொல்றது இல்லைங்க. என்னது உண்மையாவா? இல்ல ஜாதகத்தை நான் சொல்ல வைப்பேன். இவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல பார்க்கல. இவனை கண்டிப்பா பார்க்கல. அப்படின்னா பார்க்காமலே ஜாதகத்தை சொல்றியா? ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட லிங்க் இருக்குமாங்க? என்னவோ தெரியல, உன்னை பார்த்தா ஜாதகத்தை சொல்லணும் போல தோணுது. நீ ரொம்ப பெரிய ஆளு, ஆனா 7-8 ஜென்மத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. முதல் ஜென்மத்துல நாயா பிறந்த, அப்புறம் கழுத, அப்புறம் பன்னி, அப்புறம் கொக்கு, அப்புறம் எறும்பு, அப்புறம் பூனை, கடைசியில காக்காவா பிறந்த. என்னை பார்த்த உடனே என்னோட 7 ஜென்மத்தை பத்தி சொன்னல. நீ இப்போ உண்மையை சொல்லல, அடுத்து வர 7 நாள் உனக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். முதல் நாள் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். 2வது நாள் விலங்கு மாட்டி எடுத்துட்டு போவோம். மரியாதையோடையா? இல்ல, அடிச்சு எடுத்துட்டு போவோம். ஐயோ, 3வது நாளுங்க புது துணி கொடுப்போம். எதுக்கு? உன் துணி முழுக்க ரத்தத்துல நனைஞ்சிரும்ல. அப்படி போடு. அப்படி பின்ன எடுப்பீங்களா? 4வது நாள் என்னங்க பண்ணுவீங்க? சிக்கன் பிரியாணி கொடுப்போம். அப்படியா? 3 நாளைக்கு முன்னாடி பண்ணது. நாருமே. சரி, 5வது நாள் ஐஸ் கட்டி மேல படுக்க வைப்போம். என்னங்க, செத்தவங்கள தானே படுக்க வைப்பாங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாங்க. புது துணி கொடுக்குற அன்னைக்கே இவர் எல்லா உண்மையும் அதை காக்கிடுவாரு. சொல்ல வேண்டியது உங்க ஜோசியர். ஏடா கூடமா ஏதாவது நடந்தது, முதல் நாளே புது துணி கொடுத்துருவோம். ஞாபகம் வச்சுக்க. எல்லாருக்கும் பலன் சொல்ற பள்ளி பாயசத்துல விழுந்தா செத்துருன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. எதுக்குங்க அடிக்கிறீங்க? அப்பப்போ அடிக்கிறதுக்கு நான் என்ன கோயில் மணியா? என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரவி, இவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அப்சர்வ் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. எஸ் சார். இவரை விட்டு நான் என்னைக்கு தான் போக போறணும்? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. இவளே எனக்கு பொண்டாட்டியா வருவான்னு நினைச்சேன். புடவையை கொடுத்துட்டு போயிட்டாளே. அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே சார். ஆஹா சித்தார்த், கம் கம். வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். How are you, sir? ஐ எம் ஃபைன். என்னங்க சார் லெட்டர்? ஓ தேங்க் யூ. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி யாருக்கும் வெயிட் பண்ணதே இல்லை. இந்த லெட்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சார்? சே சே சே, நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது இந்த லெட்டருக்காக இல்லை, என் நண்பனுக்காக. வா ஓகே மணி, ஃபோன் ரிசீவர்லாம் எடுத்து வை.